செந்தில்வேல் திமுக எதிர்ப்புன்றது வேற, அந்த விமர்சனங்கள்ன்றது வேற. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை தொட்டு அவங்கெல்லாம் பொது சொத்து, தமிழ்நாட்டின் சொத்து, அதை நான் பயன்படுத்துவேன், அதுக்காகலாம் யாரும் அழக்கூடாது அப்படின்றது தன்மைன்றது. அப்படிதான் அவர் நெருங்கி வர்றாரு. அதிமுக குரலாக திமுகவை எதிர்க்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல, அதிமுகவுமே இதுவரைக்கும் அண்ணாவுடைய புகைப்படத்தை அண்ணா எல்லாருக்கும் பொதுவான தலைவர். திமுக அதிமுக காட்ட தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பொதுவான தலைவர் பெரியார். அப்கோர்ஸ் வாழ்ந்து மறைந்த தலைவர்களை யார் வேணாலும் கொண்டாடலாம், நம்ம போய் ஏன்னு கேட்க முடியாது. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இன்க்ளூடிங் மேடம் ஜெயலலிதா அவர்களையும் சேர்த்து அவர் பல இடத்துல பிரைஸ் பண்றாரு. இதுவரைக்கும் எந்த இடத்திலும் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமாக அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மற்றவர்கள் யாரும் அதற்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல. அப்புறம் இது யார் தான் சார் இவர் எதிர்க்கிறார்? எனக்கு புரியவே இல்லை சார். என்ன பார்த்து பயப்படுறீங்கிறாரு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கிறாரு, நாங்கள் அண்ணாவை கொண்டாடினால் உங்களுக்கு என்னங்கிறாரு. யாருங்க இப்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ணா? யாருமே தான் ஒன்றும் சொல்லலையே. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீங்க எம்ஜிஆர் எப்படி பயன்படுத்தலாம், ஜெயலலிதா மேடத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு நியாயமா அதிமுக கோவப்படணும், கோவப்பட்டா. ஆனா அவங்களுமே என்ன செய்யல, ஒன்னும் சொல்லல. இப்போ செங்கோட்டையின் ஜெயலலிதா மேடம் படத்தை பாக்கெட்ல வச்ச பிறகும் கூட அதிமுக அதை பத்தி என்ன செய்யல, விமர்சிக்கலாம். ஏன்னா வாழ்ந்து மறந்த தலைவர்கள், நீங்க போய் என்ன கேட்பீங்க, ஏன் பயன்படுத்துறீங்கன்னு கேட்க முடியாது. அதெல்லாம் கேட்கல. அப்படி இருக்கும்போது இவர் யாரை நோக்கி கம்பு சுத்துறாருன்னு எனக்கு தெரியும். பட் அதை அனுமதிக்கிறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? யார் அனுமதிக்கிறான்னு? இப்ப ஜெயலலிதா புகைப்படத்தோடு வேறொரு கட்சியில நீங்க இணைவதை நீங்க கற்பனையிலும் நினைச்சு பார்க்க முடியாது, அலோ பண்ண மாட்டாங்க. இவர் அலோ பண்றாருன்னா அது ஷபீர் சொன்ன மாதிரி தான். அதிமுக வாக்குகளை தன் பக்கம் இழுத்து திமுக வீழ்த்துவதற்கான ஒரு உத்தியா அதை பாக்குறாரு. இதில் ஒருவேளை அதிமுக சேதாரம் ஏற்படக்கூடும் அவர் நம்புறாரு ஒன்று. ஆனால் இன்றைக்கு குறிப்பிடத்தக்க சில விஷயங்கள் நான் நேர்பட பேச சொல்ல நினைக்கிறேன். அவர் தொடர்ச்சியா ஃபேக்சுவல் ஏரரை எல்லா பொதுக்கூட்டங்களையும் பேசுறாங்க. அவருக்கு யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. எல்லா இடத்துலையும் நீங்க சுப்பராயர் மணிமண்டபம் கெட்டி முடிச்சதை கெட்டி முடிக்கல, அது கண்ணு முன்னாடி எழுந்து நின்றுச்சு. நாகப்பட்டினத்துல போய் இதே மாதிரி தப்பு தவறுமா பேசிட்டு வந்தாரு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் களத்துல பேசினா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அங்க போய் என்ன சொல்றாரு, நீங்க இடைநிற்றலை பத்தி பேசுறாரு. ஸ்கூல் டிராப் அவுட், நீங்க என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்துறீங்க? ஸ்கூல் டிராப் அவுட் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சுங்கிறாரு. ஸ்கூல் டிராப் அவுட் என்ன? நீங்க ஸ்கூல் டிராப் அவுட்டை பத்தி ஒன்றிய அமைச்சர் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பேசுறதை நான் அப்படியே அங்க சொல்லிடுறேங்க. ரீசென்ட்லி யூனியன் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் told parliament that Tamil Nadu had recorded a 100% rise in school dropout rates. இது எப்ப பேசுனது தெரியுமா? 2015-16க்கும் 2017-18க்கும் அவர் ஒப்பிட்டு பேசுறாரு. 100 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ரமேஷ் பொக்ரியால் பார்லிமெண்ட்ல பேசுறாரு. 2015-16ல 8 விழுக்காடாக இருந்த டிராப் அவுட் 2017-18ல 16.2 விழுக்காடாக உயர்கிறது. அப்படியே 100% உயருது. ரைட்டா? 100% அது உயர்ந்த போது கல்வி அமைச்சர் யார் தெரியுமா? இன்னைக்கு ஒரு பக்கத்துல நின்னார்ல, செங்கோட்டையன். அவர் தான். செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? செங்கோட்டையன் பீரியட்ல தாங்க இங்க டிராப் அவுட் 16%. பாஜக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணதை நான் சொல்றேன். இல்ல, நீங்க அந்த இடம் தான் நான் முடிச்சேன். லாஸ்ட் வார்த்தை. இப்போ அதன் பிறகு அதை குறைச்சு இந்த அரசு வந்த பிறகு இப்ப அதை 7.7% ஆக்கியிருக்காங்க. இதுவும் நாடாளுமன்றத்துல இப்ப லாஸ்ட் இயர் சொன்னது. நாடாளுமன்றத்தில் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, அதில் தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இது செகண்டரிக்கு, நீங்க பிரைமரிக்கும் அப்பர் பிரைமரிக்கும் 0 ஆக்கிட்டாங்க. இடைநிற்றல இல்ல, ஏன் ரிப்போர்ட் இல்ல நாடாளுமன்றத்தில். இது என்னைக்குன்னா நான் டேட்டா சொல்றேன், 23/7/2025 எம்பி சஞ்சய் சிங் கேட்ட கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் கொடுத்த பதில், ராஜ்யசபால கொடுத்த பதில். செந்தில், நீங்க சொல்வது இப்ப நீங்க ரொம்ப ஃபேக்சுவலா புள்ளி விவரங்களோடு தரவுகளோடு இதை சொல்றீங்க, அதுக்கு அவங்க மாற்று கருத்துன்னு வைங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல செங்கோட்டையன் பக்கத்திலே இருக்காருன்னு, அவங்க அதிமுகவை அவர் தள்ளி வச்சிடறாரு. நான் இதெல்லாம் பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு. ஜெயலலிதா அவர்கள் குரல்ல, எம்ஜிஆர் குரல்ல தீய சக்தி அப்படின்னு சொன்னா போதும் திமுகவை எதிர்ப்பதற்கு. அந்த இடத்துல அப்போ நீங்க அம்பலப்பட்டு தான் நிக்கிறீங்க. நீங்க யாருடைய கைக்கூலியாகவோ அல்லது யாருடைய என்ன சொல்றது கடுமையான வார்த்தையாக இருந்தால், நீங்க யாருடைய நான் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை, அதை நீங்க குறிப்பிட்ட அந்த வார்த்தையை குறிப்பிட்டே பேசுறாரு. மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் வருகிறார் விஜய்னு. நீங்க இப்ப மறு வைத்துக் கொண்டு மாறுவிடத்தில் வந்திருக்கீங்க. பிஜேபி கொடுத்த அசைன்மெண்ட் நீங்க செயல்படுத்துறீங்கிற சந்தேகம் எங்களுக்கு வரக்கூடாது. களத்திலே இல்லன்ற இல்ல, எனக்கு புரியல சார். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க திமுக கண்டிப்பா எதிர்க்கணும், அது உங்களுடைய கொள்கை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்படி மட்டும் தான் ஒரு எலெக்ஷன் நீங்க பாப்பீங்களா? உங்களுடைய கொள்கை தலைவர் யாரு? இல்ல, அதெல்லாம் தான். உங்க கொள்கை தலைவர் யாரு? காமராஜரையும் அஞ்சலை அம்மாளையும் சொல்றீங்க. காமராஜருக்கும் அஞ்சலை அம்மாளுக்கும் யார் லீடர்? தேசப்பிதா மகாத்மா காந்தி. ரைட். அந்த மகாத்மா காந்தி இறந்த போது இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். அந்த பெரியார் பிறந்த ஈரோடு மண்ணில் நீங்க பேசும்போது குறைந்தபட்சம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதை கண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன இல்ல? திராணியும் இதுவும் இல்ல, அந்த இடமும் இல்ல. அப்ப நீங்க சொல்றீங்கல்ல தீய சக்தி. இப்ப நான் சொல்றேன், நீங்க ஒரு தொடை நடுங்கி தாவேக அப்படி சொல்லலாம்ல, தொடை நடுங்குறீங்கல்ல, நீங்க பேசணும்ல. காந்தியின் பேர் அந்த இடம் செந்தில் நீங்க நுணுக்கமா பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
நாங்க யாரை எதுக்கணும், நாங்க என்ன பேசணும்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. சார், அப்படி இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. அப்படிதான் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். இல்ல, அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, யார் கொள்கை எதிரி சொல்லுங்க அப்படின்னா அவங்க பாஜகன்னு சொல்றாங்க தொண்டர்கள். யார் அரசியல் எதிரினா திமுக. நீ உங்களுக்கு புரிஞ்சா போதுன்ற. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உங்களை வீழ்த்துவதற்கு சபீர் சொன்ன மாதிரி அதிமுக வாக்கு வங்கியோடு வரணும்னு நினைக்கிறாரு. இல்ல, கரெக்ட் சார். நீங்க அவரை நகர்த்த பாக்குறீங்களா? அப்படி நகர்த்த பார்க்கல. நான் என்ன சொல்றேன், தேர்தல் அரசியல்ல நீங்க வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அதிமுக வாக்குகளை இழுப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனா பெரியாரையும் காமராஜரையும் அண்ணாவையும் நீங்க ஒரு பக்கம் கொண்டாடி கொண்டு மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்களா நான் திருப்பி சொல்றேன் சார். நீங்கள் திமுக மீது காத்திரமான விமர்சனங்களை வையுங்கள். இங்கே ஆட்சி கட்சி திமுக தான், இங்க மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக தான், அதுல பிரச்சனை இல்லை, நீங்க அதை வைங்க, அதுக்கு திமுக பதில் சொல்லிட்டோம். ஆனா அதே சமயத்தில் ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை, திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி இந்த நிமிடம் வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. ரொம்ப செலக்டிவா சைலன்ஸா இருக்காரு. செலக்டிவா சைலண்டா இருக்கிறாரு. அது பாஜகவிற்கு அஞ்சி நடுங்கி பயந்து தொடை நடுங்கி நிற்கிறார். நான் பகிரங்கமா கூட்டம் களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்கள்னு நீங்க அப்படி புரிஞ்சுக்கல. சம்பந்தம் இல்லாதவங்க பாஜகவுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்னு பாஜகவை பேசுற மாதிரி இல்ல. பாஜக தான் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்க மறுக்கிறது. இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்காக தானே பேசுறீங்க. ஓகே, தமிழ்நாட்டுக்காக தானே சார் நீங்க பேசுறீங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு இயற்கை பேரிடர் நிவாரண நிதியை கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சிக்கு சேர்த்து கேட்கிறாங்க. ஓகே, நம்ம கேட்டது 10,000 கோடி, அவங்க தந்தது சில ஆயிரம் கோடி. நீங்க அதை கண்டிச்சிருக்கீங்களா? அது கண்டிக்க கூடியதா இல்லையா? இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்ல, தமிழ்நாடு சார்ந்தது தானே சார். தமிழ்நாட்டுக்குள்ள சார் நான் என்ன சொல்றேன், நீங்க திமுகவே கூட கண்டிக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. அப்ப நீங்க சொல்வது இது இதுக்கு பின்னாடி ஒரு கேம் பிளான் இருக்குன்றதா உங்க சந்தேகம்? நீங்க கேம் பிளான்ங்கிறது என்ன நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், இது யாரோட கேம் பிளான்னா பாஜகவோட கேம் பிளான். என்ன பாஜகவோட கேம் பிளான்னா, பாஜகவும் அமித்ஷாவும் அஇஅதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு போட்ட திட்டத்திற்கு விஜய் துணை போகிறார். நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, 2.5 மாதங்களுக்கு முன்பாக இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக விஜய்க்கு பரப்புரை வாகனம் தயாராவதற்கு முன்பாக நான் 2 தொலைக்காட்சிகளுடைய விவாதத்துல சொன்னேன், செங்கோட்டையனை தாவேகாவிற்கு அமித்ஷா அனுப்புவார், நீங்க பாருங்க அவருடைய பரப்புரை பயணத்துக்கு வாகனம் போவார்னு. இன்னைக்கு அப்படிதான் நடந்தது. இல்ல, அப்படி திமுகவை வீழ்த்தணும்னு பாஜக அப்படி ஒரு திட்டம் இருந்தா அவங்க அதிமுகவையும் தாவேகாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியும். ஒண்ணு அப்படி இல்லன்னா விஜய் அவங்க அணிக்கே கொண்டு வந்தாலும் இல்ல சார். எக்ஸாக்ட்லி ஒரு 2 நிமிஷம் கொடுத்துக்க நான் சொல்லிடுறேன். என்னன்னா சார், பாஜகவுடைய திட்டம் 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறது இல்ல. 2026 திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. 2026 பாஜகவுடைய இலக்கு என்பது அதிமுகவிடம் மிக அதிகமான தொகுதிகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் கேட்கறது. ஆனா அவ்வளவுத்தையும் எடப்பாடி கொடுப்பாராங்கிறது டவுட். அதை விட்டுருங்க. கேட்டு அதில் முடிந்த அளவு பாதிகளையாவது வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக நுழைவது பாஜகவின் திட்டம். விஜயால நிச்சயமா ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு பாஜகவிற்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், அதிமுகவிற்கும் தெரியும். ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பதன் மூலம் தானும் அந்த ரேஸ்ல ஒரு பெரிய கட்சியா வந்து நிற்க முடியும். 2031 இது தனக்கு உதவும் என்று பாஜக நினைக்கிறது. இதுல அதிமுகவை தன் வசமாக்குவதில் பாஜகவே அப்படி அலோவ் பண்ணுது, அப்படி புரிஞ்சுக்கணுமா? செந்திலுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு. நீங்க இப்ப செங்கோட்டையன் போன்ற ஒரு தலைவர் பாஜக அதிமுகவிலிருந்து வெளியேறுகிறார் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவர் தாவேகாக்கு போறது பதிலாக பாஜக இணைஞ்சிருங்க அப்படின்னு கூட பிஜேபி ஆஃபர் பண்ணலாம். பட் இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறதுனால மேபி அவங்க அதை பண்ண முடியாத ஒரு சூழல். பட் செங்கோட்டையனை வச்சு பாஜக சில விஷயங்களை பிளான் பண்ணாங்க. இபிஎஸ்க்கு செக் வைக்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு கட்சிக்குள்ளேயே இருக்காரு மூத்த தலைவர், அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அப்போ அவரை வச்சு இபிஎஸ் கொஞ்சம் வழிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. பட் அவர் திடீர்னு தாவேகா பக்கம் போனது உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். இப்போ வேற யாரை காரணம் காட்டி வேற யாரை அவங்க மையப்படுத்தி இபிஎஸ் நெருக்கடிக்குள்ளாக்க முடியும் அப்படின்றது இங்க இல்ல. இப்போ நீங்க மறுபடியும் இன்னொரு 2 தலைவர்கள் யாரையாச்சும் உள்ள இருந்து பிடிக்கணும், இல்ல ஒரு தங்கமணியோ வேலுமணியோ விஜய், இதுக்கு பின்னால் பாஜக இருக்குன்றதை நீங்க மறுக்கிறீங்க. எனக்கு தெரியல, அப்படி தெரியல. நீங்க ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன், ஒரு விஷயம், அதாவது திருப்பரங்குன்றம் இஷ்யூ உண்மையிலேயே அதாவது விஜய் ஒரு பரப்புரைக்கு போறாரு அப்படின்னா, இப்ப ஈரோடுக்கு போறாருன்னா வெறும் ஈரோடு மக்களை மட்டும் அவர் பேசல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அவர் பேசுகிறார். அப்போ நீங்க அங்க போயிட்டு வெறும் நான் ஈரோடு ரிலேட்டட் இஷ்யூஸ் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அவர் தன்னை சுருக்கிக்கிறாரு. நீங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களை பற்றி பேசுறீங்க, அங்க போய் நீங்க பேச வேண்டிய விஷயங்கள், நீங்க திமுக அட்டாக் பண்றீங்க அப்படின்னா, பிஜேபி அட்டாக் பண்றீங்கன்னா பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அங்கதான் செந்தில் என்ன சொல்றாருன்னா, ஒரு செலக்டிவா தன்னை சுருக்கிக்கிறாரு. இல்ல, அதுதான் பிரச்சனை. அவர் தன்னை ரொம்ப பெரிய விஷயங்களை பற்றி எல்லாம் நாம பேசிடக்கூடாது அப்படின்றதுல ஏதோ ஒரு இறுக்கம் என்பது அவருக்கு இருக்கு. திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசி இருக்கணும்,
நீங்க திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசாமல் கடந்து போவது அப்படின்றது சரியில்லை. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிரச்சனையில உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி ஆகணும் இல்லையா? ஓகே. அதே சமயத்துல இன்னொன்னு, அதே போல திமுகவை நீங்க அட்டாக் பண்றீங்க, திமுக குடும்பத்தை அட்டாக் பண்றீங்க, தீய சக்தின்றீங்க, இது எல்லாமே ஓகே. பட் இஷ்யூஸ்ல நீங்க பேச மாட்டேன்றீங்களே. தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க வந்து கலைஞருடைய சமாதியில போய் போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதை பற்றிலாம் மௌனம் காக்கிறார் ஏன் அப்படின்றது ஒரு கேள்வி.